Hello all, welcome back to my channel. இன்னைக்கு புதினா புலாவ் ரெசிபி பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், சோம்பு, 4 கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பட்டாணி, பீட்ரூட், கார்ன், பொட்டேட்டோ, ஆனியன் அண்ட் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. பேனை ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கடாயில். அதுக்கப்புறம் ஒரு மசாலா ஐட்டம் ஒன்று ஆட் பண்ணலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இது ஒன்ஸ் போடையிலே நல்ல வாசனை வரும். இப்போது இந்த பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் புதினா, இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் இதாகிற மாதிரி கொஞ்சம் வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறதுனால நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். சின்ன வெங்காயத்தையும் போட்டு வணக்கிக்கோங்க. இப்போ இது கூட இந்த கொத்தமல்லி இலையையும் வணக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஜாரில் இதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா வணங்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், டுபர். ஸோ இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில், கீ ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன், இந்த சின்ன கப் சைஸ் அளவு தான். ஹீட் ஆன அப்புறம் கொஞ்சம் சோம்புக்கு அப்புறம் இந்த ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய ஆனியன் நல்லா பொன்னிறமாக வறுக்க விடுங்க. ஸோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரே ரொம்பவும் கருக விட வேணாம். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது இதில் ஒரு 1/2 போடுறேன். போட்டு இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் பேஸ்ட்டு நம்ம இப்போ தான் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுங்க. ஆயில் கரெக்டாக இருக்கனால தான் கீழே கொஞ்சம் கூட அடியே பிடிக்காமல் நல்லா வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போது இந்த எல்லா கார்ன், பட்டாணி, பொட்டேட்டோ அண்ட் பீட்ரூட், இந்த 4 கலரில் இருக்க காய் போட்டுக்கலாம். ஒயிட், எல்லோ, க்ரீன் அண்ட் ரெட் மாதிரி. ஸோ ஒன்ஸ் இது நல்லா சாஃப்ட் ஆகி அந்த எண்ணெயும் ஆயிலும் எண்ணெயும் கீயும் பிரிஞ்சு வந்தோடனே இந்த ரைஸையும் போட்டு அதில் நல்லா போட்டு வறுத்துடலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா நல்லா உதிரியாக தனித்தனியாக இருக்கும். அரிசி குலையவே குலையாது. ஸோ இதுதான் புலாவோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அந்த ரைஸை இருக்கிற எண்ணெயில் வறுக்கிறதுனால அது கீழே ஒட்டவே ஒட்டாது. இப்போ கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடரும், கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட், இது மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. இப்போ அந்த மிக்சியில் 1, அடுத்து 2, 3 and 4, 4 டம்ளர். 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி. ஸோ எப்போயுமே பாஸ்மதிக்கு 1:2 தான் அதோட ரேஷியோ, வாட்டர் ரேஷியோ. ஸோ அதுக்கு இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இதோட இதை இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் சாப்பாடு வெந்த சாப்பிடையில் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி குக்கர் மூடிடுங்க. வெயிட் எடுத்துருங்க. நல்லா புகை வந்தப்புறம் வெயிட் போடலாம். நல்லா புகை வந்துருச்சு. இப்போ வெயிட் போட்டுக்கலாம். 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாப்பாடு இவ்வளோ அழகாக தனித்தனியாக வந்திருக்கு. வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ வீட்லேயே செஞ்சு வச்சுருந்த பன்னீர் வச்சுருக்கேன். ஸோ ஹோட்டல்ஸில் இப்போல்லாம் பன்னீர் அப்படியே மேலே கிரேட் பண்ணி தராங்க. ஸோ அதோட டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பன்னீர் இருந்தால் அதை நல்லா இது பண்ணி பாருங்கள். சாதம் அடியே பிடிக்கல, பார்த்திங்கன்னா கீழே தெரியும். அதேமாதிரி அரிசியும் ரொம்ப உதிரியாக இருக்குது. ஸ்மெல் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரைஸு. ஸோ மிச்சம் இருக்க பன்னீரையும் போட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோ, ரெட், க்ரீன் அண்ட் ஒயிட்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe to my channel. Thanks for your support.